ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜை. இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும், சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் வீட்டில். ஸோ கலசம் வச்சுருக்கோம், பின்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய் முன்னாடி வந்து முகம் வச்சுருக்கேன். ஸோ இது புடவை, புதுசாக நான் எப்போயுமே வாங்குகிற புடவை தான் வைப்பேன். அது நோன்பு கயிறு. ஸோ நோன்பு கயிறு கட்டுறதுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ நான் வந்து 3 நோன்பு கயிறு மட்டும்தான் வைப்பேன், எனக்கு, என் பொண்ணுக்கு, அப்புறம் என் மாமியாருக்கு. ஸோ மூணு நோன்பு கயிறு இருக்குது. இந்த நோன்பு கயிறை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் 9 knots இருக்கணும். அதில் பார்த்திங்கனாலே தெரியும், 9 முடிச்சு போட்டிருப்பேன் அந்த நோன்பு கயிறில். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூ வச்சு கட்டியிருப்பேன். இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 daysோ இல்லை 5 daysோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறமா பீரியட்ஸ் வர நாள் பார்த்துட்டு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஒரு நீர்நிலையிலையோ இல்லை ஏதோ ஒரு துளசி செடியிலையோ ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ரொம்ப நல்ல செடி இருக்கும் பார்த்திங்களா, ஓமவல்லி, இந்த மாதிரி செடிகளில் கட்டி விட்டுடலாம். மருத்துவ குணம் கொண்ட செடிகளில் நம்ம கட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நான் வந்து அவல் சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். காலையில் நான் எப்போயுமே சிம்பிளாக மட்டும்தான் சாமி கும்பிடுவேன். சாயந்தரம் தான் தாம்பூலம் கொடுக்குற வழக்கம் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு அது எங்கிட்ட அந்த உருளி இல்லாததுனால ஸோ ஒரு பவுலில் வந்து நான் ஃப்ளாஸ் போட்டு ஒரு டீ லைட் கேண்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் வந்து எப்பயுமே அந்த மஞ்சக்கயிறு கட்டி அந்த போடணும் எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவல் சக்கரை பொங்கல். ஸோ இந்த vlogல வந்து நான் வந்து அவல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக எங்கள் வீட்டில் நடந்த ஒரு வரலட்சுமி பூஜைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வெள்ளித்தட்டு. இது வந்து சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளித்தட்டு. அது ரொம்ப குட்டி கொண்டு அதுக்காகவே வாங்கினது. ஸோ அவல் சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன். ஸோ கேசரி பண்ணலான்னு நினச்சேன், அப்புறமா சக்கரை பொங்கலே படைச்சிடலாம். ஸோ மகாலட்சுமிக்கு எப்பயுமே வந்து சக்கரை பொங்கல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவல்லையே வந்து நான் சக்கரை பொங்கல் காட்டுறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து நான் பாசிப்பருப்பு 1 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வேக வச்சிடலாம். அதே மாதிரி அரிசியை வந்து அரிசிங்கிறது அவல் தான். ஸோ நான் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கழுவி அப்படியே வச்சுட்டா போதும், நல்லா கொஞ்சம் ஊறிடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் நார்மல் சக்கரை பொங்கல் பண்ணுறதை விட இந்த அவல் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் 1 கப் வந்து அவல் எடுக்க போகிறேன். அதுக்கு 1 tablespoon அளவுக்கு நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அவலும் பாசிப்பருப்பும் சேர்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெள்ளத்தையும் ஒரு சைடு வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஸோ உங்கள் வெள்ளத்தில் வந்து மண் கசடு இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது நல்லா வேகட்டும். நான் அதுக்குள்ளே அவலை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சுட்டாலே போதும், ஓரளவுக்கு நல்லா ஊறிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மலர வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வறுத்தது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்படி அமுக்குனாலே தெரியுது பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அவல் சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து நல்லா வந்து கழுவி மட்டும்தான் வச்சேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். அது ஓரளவு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போது இதுலேயே நான் அவல் சேர்த்துறேன். ஸோ அவல் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுவும் நார்மலாக நீங்கள் வெள்ளை அவல் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த சிவப்பு அவல் கொஞ்சம் இந்த கைக்குத்தல் அரிசியில் வர்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். பாருங்க, இது நல்லா வந்து வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். ஸோ அவல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெந்தாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே தனித்தனியாக தெரியும். ஸோ நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்றா நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இது நல்லா வேகட்டும். அவல் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துட்டு
அப்புறமா ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஸோ கோவில் ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல், அதுவும் வந்து சிம்பிளாக அவலை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஏதோ சாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு செய்கிற ஒரு விஷயம் வந்து அவலை வச்சு தான். ஸோ நீங்கள் அவல் லட்டுவோ இல்லை அவல் பாயாசமோ அவல் சக்கரை பொங்கல், கேசரி இது எல்லாமே டக்கு டக்குன்னு 5 ஒரு 10 நிமிஷத்துலயும் செஞ்சு முடிச்சிடுற ஒரு ரெசிபி தான். ஸோ அவலை வச்சு நிறைய ட்ரை பண்ணுங்க, அது ரொம்பவும் நல்லது கூட உடம்புக்கு. ஸோ இது வேகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். ஸோ பால் விட்டால் உங்களுக்கே தெரியும் நல்ல வாசனை இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் பால்லையும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம். ஸோ பாருங்க, இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த அவலுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். ஸோ 1 கப் அவல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவு வெல்லமாவது சேர்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அவ்வளோதான் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். வெல்லம் வந்து இந்த சூட்லேயே வந்து நல்லா உருகிடும். ஸோ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சம் தேங்காய் பல்லும் நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏலக்காவையும் நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் நீங்கள் போடணும். இல்லை அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு தான் போட போகிறோம். 2 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நல்லா வந்து கரையட்டும் வெல்லம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். ஸோ நான் 2 ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். ஸோ இதுதான் பச்சை கற்பூரம். இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். போய் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற, பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டால் தருவாங்க. ஸோ இதையும் நான் கொஞ்சமாக சேர்த்துறேன். அது வந்து கடைசியில் சேர்த்தாதான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஜாதிக்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதையும் வந்து இவ்வளோண்டு நான் பொடிச்சு இதில் சேர்த்துறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது 2 சேர்க்கறதுனால தான் வந்து பொங்கலுடைய ஃப்ளேவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். பாருங்கள், இது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அதை விட ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியும் தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். ஸோ கடைசியில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சக்கரை பொங்கல், அவல் சக்கரை பொங்கல், அதுவும் சிவப்பு அவல் வச்சு செஞ்ச சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நைவேத்தியமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வேறு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் சாமிக்கு படைச்சிடுறேன். படைச்சிட்டு ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.